முதலாவதாக கவிஞர் ராசத்தமிழன் அதாவது திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களோட தேர்தல் வாக்குறுதல் முக்கியமானது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பூரண மதுவிலக்கு, நீட் தேர்வு ரத்து, இந்த மாதிரியான வாக்குறுதிகள் இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பூரண மதுவிலக்கு ஒரு பக்கத்து ஓரமாக இருந்தாலும் நீட் தேர்வு ரத்து வந்து ஒரு முக்கியமான விவாத பொருளாக இருக்கு. ஏன்னா நம்ம துணை முதல்வர் அவர்கள் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிட்டாரு. ஸோ ஆனாலும் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து நீட் தேர்வால கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் துணை முதல்வர் அவர்களும் நீட் தேர்வு ரத்து பண்றது நம்மளால முடியாதுன்னு கை விரிச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஏன் இந்த விவாதத்தை ஏற்படுத்தணும்? அதுதான் என்னோட கேள்விங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றுவதில் வல்லவர்கள். இதற்காகத்தான் சின்னவர் என்ன செஞ்சாரு, கள்ள தூக்கிட்டே தெரிஞ்சாரு. ஆமா, நம்ம இந்த டாபிக் வருவோம். இதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகன் போதும். அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவாமனையா. இது வந்து ஓகே, இன்னும் வழக்கு புரியுற மாதிரி இன்னும் ஒரு நறுக்கு நச்சு நினைக்கிறேன். தம்பி, கிளி செத்து போச்சு, அலங்காரம் எதுக்கு? அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிட்டா சரி. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இனி வரும் தேர்தலில் வந்து வெற்று வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நம்புவோம். கண்டிப்பாக.